ஹலோ வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களின் சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்திலிருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கிற மேப். இந்த மேப் ரிப்பீட்டட் ரெகுலராக கேட்குறது. ஃபஸ்ட் மிட்டம் குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம் ஆஃப் இயர்லி, ரெகுலர். அதுவும் மெயினாக மொராக்கோ, இத்தாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, பெல்ஜியம், ஜப்பான், ரஷ்யா ரெகுலராக கேட்குற மேப். இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப 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 கொடுத்து வச்ச பிள்ளைங்க. ஏன்னா இந்த மாதிரி பிக்சர்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கிடையாதுங்க. கேசர் வில்லியம் படிக்கிறோன்னாக்கா கேசர் வில்லியம் நேம் மட்டும்தான் படிப்போம். இப்போ படத்தோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப பிளஸ்டு. இது பதுங்கு குழி போர் முறைன்னு சொல்லுவாங்க. பதுங்கு குழி போர் முறைன்றது போர் வீரர்கள் அந்த பதுங்கு குழியை தோண்டி ஒரு 4-5 குழி இணைப்பு இருக்கும். சுரங்கப்பாதமே ஒவ்வொரு குழிக்குள்ளவும் அப்படி இப்படி உள்ளவே போகிற மாதிரி, வெளியே வராமல் உள்ளே போகிற மாதிரி ஒரு குழி. அடுத்து டேனன்பர்க் போர்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த லெசன்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது, டீச்சர்ஸ் கிளாஸில் எடுத்த பாடங்கள் ஞாபகம் வருது. பாரிஸ் அமைதி மாநாடு. அடுத்து லூசிட்டானியா கப்பல் முழுகிறது. லூசிட்டானியா கப்பல் எந்த வருஷம்? 1917 ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதான் லூசிட்டானியா என்னும் அமெரிக்க கப்பல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பாரிஸ் அமைதி மாநாடு. பாரிஸ் அமைதி மாநாடு பாருங்கள். இந்த பிக்சர்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இல்லைங்க. இப்படி படம் சொல்லி லான் ஜார்ஜ் பிரதமர், இங்கிலாந்து பிரதமர், ஃப்ரான்ஸ் பிரதமர், இவங்களெல்லாம் பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார் இரண்டாம் நிக்கோலஸ். அடுத்து 1917ஆம் ஆண்டு புரட்சி. என்ன புரட்சி? வெளியே வாருங்கள், கையசைத்து நிறுத்துங்கள், வெளியே வாருங்கள் அப்படின்ற ஒரு முழக்கம். உழைப்போருக்கு ரொட்டி அப்படின்ற ஒரு இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனின் நமக்கு தெரியும். விடுதலைக்காக ஒரு வழி, பெரும் திரளான மக்களின் போராட்டத்தை எடுத்து சென்றவர் லெனின். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது லெசன் இரு உலக போர்களுக்கு இடையில் உலகம். இந்த பாடம் ஃபஸ்ட்டு லெசன் முதல் உலகப்போர், தேர்ட் லெசன் இரண்டாம் உலகப்போர். ஆனால் அது செகண்ட் லெசன் கொடுத்துருக்குறாங்க பாரு அழகாக. 2 உலக போர்களுக்கு இடையில் உலகம் அப்படின்ற ஒரு பாடம். இவர் தான் முசோலினி குட் மேன். அடுத்து காட்ட போகிறவர் ஹிட்லர், சர்வாதிகாரி. யூத மக்களை கொடூரமாக கொன்ற ஒரு சர்வாதிகாரி ஆட்சி. இவர் ஒரு காலத்தில் ஜெயிலில் இருக்கும்போது யூதர்கள் ஜெயிலராக இருந்திருக்கிறாரு. அப்போது அவர் மூலியமாக குடும்பங்கள் அனுபவிச்சதுனால அதனால் அந்த யூதர்களை அவர் படுகொலை பண்ணார். ஹோசிமின் தெரியும், வியட்நாமின் கட்சியின் உதயம், இந்தோசீனா ஹோசிமின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போயர் போர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மெட்ஸ் தென்னாப்பிரிக்காவின் தேசிய அரசியல். அடுத்து பாருங்கள், இவர் தான் மிக மிக முக்கியமானவர். நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்தியடிகள். அது மாதிரி தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா அவங்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது பிசாரோ. அதுக்கப்புறம் சைமன் பொலிவர் முதலாம் பெட்ரோ. அதுக்கடுத்து வர ஒரு தியோடர் ரூஸ்வெல்ட். மேப் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியோடர் ரூஸ்வெல்ட். இந்த மேப்பு பாருங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் உலகப் போர். நான் சொன்ன ஃபஸ்ட்டு லெசனில் முதல் உலகப்போர், ரெண்டாவது லெசனில் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். இதில் வர மேப் பார்த்திங்கனாக்கா இதுவும் ரிப்பீட்டட் மேப்பு தாங்க.
ரிப்பீட்டட். இதில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லெசன் தேர்ட் லெசனில் இருக்கிற வேர்ல்டு மேப், இது 2 வேர்ல்டு மேப் தான் இருக்கிறதுலே, இது 2 தான் முக்கியம். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு அவுட் ஆன மாதிரி இது. நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இந்த லெசனை நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கிற மேப்பை நீங்கள் படித்து தான் பார்த்து தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூனிச் உடன்படிக்கை, சோவியத் ரஷ்யா. மியூனிச் உடன்படிக்கை அப்படின்னாவே சோவியத் ரஷ்யா உங்களுக்கு ஞாபகம் வரும். மின்னல் வேக தாக்குதல், பிளிட்ஸ் கிரீக் அப்படின்வாங்க. மின்னல் வேக தாக்குதல், கொரில்லா போர் மாதிரி, அதாவது டேங்குகள், போர்க்கப்பல்கள், விமானம், தங்கம் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள். பிரிட்டிஷ் ராயல் கப்பற்படைன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ராயல் கப்பற்படை. முத்து துறைமுகம் தகர்த்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முத்து துறைமுகம். 1941 டிசம்பரில் அமெரிக்கா தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி பெரும் தாக்குதலை தொடுக்கப்பட்டது. முன்னறிவிப்பின்றி செய்கிற தாக்குதலுக்கு பேர் தான் கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இது என்ன மேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜப்பான், குட்டி நாடான ஜப்பான். அது ஐநா தலைமையகம் நியூயார்க். இது வந்து ஐநா லட்சணை சிலை, ஆலிவ் லீஃப். அது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு பேர். இதில் இருக்கிற பிக்கெல்லாம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன், 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். 2 உலகப் போர் நடந்தது. 2 உலகப் போர் நடந்திருக்குதுன்னா அதுக்கப்புறமா நாடு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சுனாமி வந்தாலோ இல்லை நிலநடுக்கம் வந்தாலோ புயல் வந்தாலோ, தானே புயல், கஜா புயல் அப்படின்னு நிறைய புயல்கள் வந்திருக்குது. அதுக்கப்புறமா எப்படி இருந்தது, நம்ம சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்கும்போது ரொம்ப படு மோசமாக இருந்தது. ஸோ இது ஒரு போருன்றது வந்து மிகப்பெரிய ஒரு நடைபெற்றிருக்கும். மனுஷங்க இறந்துருப்பாங்க, நிறைய பொருள் சேதம், உயிர் சேதம் நிறைய நடந்திருக்கும். ஸோ அதனால் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம்னு சொல்லுவாங்க. மாவோவின் நீண்ட பயணம் பாருங்கள், மாவோவின் நீண்ட பயணம். மாவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 பீப்புளோடு போகிறாரு. கடைசி அவர் கூட நின்று மீதியானவர்கள் எத்தனை பேர்னா 20,000 பேர் தான். 1934ஆம் ஆண்டு மாவோ நீண்ட பயணம். அடுத்து வந்து ட்ரூமன் மார்ஷல். இங்கே பாருங்கள், இந்த முதலாவது உச்சி மாநாடு பெல்கிரேட் அப்படின்ற பேர், ரவுண்டாக இருக்குது பேர். முதலாவது உச்சி மாநாடு. கியூபாவின் புரட்சி. கியூபா சர்க்கரை கிண்ணம்னு சொல்லுவாங்க. கியூபா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அரபு இஸ்ரேல் அது இஸ்ரேலின் தாக்குதல். பார் யாசர் அராஃபத் இருக்கிறாரு. சுயஸ் கால்வாய் என்றது நமக்கே தெரியும். சுயஸ் கால்வாய். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், வடக்கு வியட்நாம், அமெரிக்கா, ஹோசிமின். ஸோ வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கவனமாக இந்த வருஷம் நல்ல ஒரு மார்க் எடுக்கணும், நல்ல ரிசல்ட் அப்படின்னும் போது டீச்சர்ஸுங்க கிளாஸில் நடத்துகிற பாடங்களை நீங்கள் கவனமாக படிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுக்குறத நீங்கள் செய்யணும். எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்குற பாடங்களை வந்து நம்ம நடத்துகிற பாடங்களை நம்ம அப்பப்போ நம்ம படிச்சுக்கணும். 19ஆம் நூற்றாண்டு ராஜாராம் மோகன் ராய் ஞாபகம் நமக்கு. அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆத்மாராம் பாண்டுராங், எம்ஜி ரானடே வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதுதான் எம்ஜி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் பாருங்கள், மிக மிக முக்கியமானவர்கள். ஜோதிபா புலேன்னு சொல்லுவாங்க, சாவித்ரிபாய். இவங்க இருவரும் கல்விக்காக மக்களுக்கு கல்வியை புகுத்தியவர்கள். ஜோதிபா புலே, அடுத்து சாவித்ரி. பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜோதிபா புலே பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கு விடுதிகளுக்கும் விதவைகளுக்கும் காப்பங்களுக்கும் உருவாக்கியவர்கள். எழுதிய நூலான குலாம்கிரி அப்படின்ற ஒரு நூல். அப்புறம் ஐயன்காளி, சர் சையத் அகமது கான்,
ஸோ இவ்வளவும் நமக்கு வந்து இந்த பாடங்கள் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராமலிங்க அடிகளார் பாருங்க, தேவேந்திரநாத் தாகூர் இப்போ தான் வராரு பாருங்க. நான் சொன்னல தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதை நம்ம பாருங்கள ஜனகன மனகதி அந்த சாங்குடைய பாடலாசிரியர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை இவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். இத்தனை பேருக்கு தெரியும் இது தேவேந்திரநாத் தாகூர்? தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆத்மாராங் பாண்டுராங் எம்ஜி ரானடே மகாதேவ், அதாவது வந்து மகாதேவ் கோவிந்த் ரானடே, அதாவது ஷார்ட்டாக எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரஹம்சர், ராமகிருஷ்ண மிஷன் பேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி பாபுலி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பாருங்கள். ஜோதி பாபுலி இப்போ வந்திருக்கிறாரு. அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. 1847 33 வரை ஜோதி பாபுலி இருவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க. படிக்கவே தெரியாத அப்படின்ற ஒரு மக்களுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய வந்து பெற்றோர் இல்லாத குழந்தைகள், விடுதிகள், விதவைகள், காப்பகங்கள் இதெல்லாம் உருவாக்கியவர்கள். அடுத்து சார் சையத் அகமது கான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து கவனமாக படிக்கணும். தேங்க்யூ, மே காட் பிளஸ் யூ.